Hi, hello, welcome to Pebbles Channels Beavers. திருச்சியில் பார்த்தோம்னாக்கா அந்த மார்க்கெட்லேருந்து அந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம அந்த பெரிய கடை வீதியில் போனோம்னாக்கா நிறைய பிரியாணி கடையும் தட்டு கடையும் தள்ளு வண்டி கடையும் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா ரொம்ப குறிப்பாக ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக அந்த பிரியாணி அப்படின்றது எங்கே ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது மிட் நைட் பிரியாணி எங்கே ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம ராவோஜி நைட் பிரியாணி கடை. ஏற்கனவே ராவோஜி மட்டன் பிரியாணி கடையை நம்ம டேயில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே இருக்கிற இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கடையோட ரிவ்யூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நைட்டில் மிட் நைட்டில், அதாவது 9 மணிலேருந்து மிட் நைட் ஒரு 12 வரைக்கும் இந்த ராவோஜி பிரியாணி கடைக்கு வந்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி, பரோட்டா, மட்டன் சாப்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த நைட் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க. ஸோ நம்ம திருச்சியில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் பிரியாணி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதில்ல. இப்போ ராவோஜி பிரியாணி ஒரு குறிப்பிட்ட இடத்த தனக்கான ஒரு பெருமையை தக்க வச்சிருக்கு. ஸோ இந்த ராவோஜி பிரியாணியில் மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் மட்டன் பிரியாணி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் ரிலேட்டடான நிறைய சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க காலங்காலமாக அதே டேஸ்ட் மாறாத அளவுக்கு இங்கே அவங்க அந்த சுவையோடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பெரிய கடை வீதியில் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணிக்கு தொடங்குற அந்த கடை நைட் ஒரு 12, 1 மணி வரைக்கும் அங்கே பிரியாணி கிடைக்கும். வெளியூர்லேருந்து அதிகமாக வரவங்க, அதாவது நைட் சாப்பிடணும் அப்படின்னு வரவங்க, அது நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிற இந்த நைட் கடையில் அவங்க கிடைக்குங்க. ஸோ அங்கேயே ராவோஜி பிரியாணி நைட் 9 மணிக்கு மேலே தான் அந்த கடை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 9 மணிலேருந்து நைட் 12, 1 மணி வரைக்கும் நீங்கள் பிரியாணி சாப்பிடலாம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டாவும் இருக்கும், பிரியாணி, ஸோ அந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரூர் நெய், அதாவது ஸ்பெசிஃபிக்காக கரூரில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நெய் தான் அவங்க சாப்பாடுக்கு அந்த யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிரியாணிக்கு அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரக சம்பா அரிசியில் தனித்தாக அடையும் அப்படிங்கிறது ஏன்னாக்கா அந்த நெய் இந்த மாதிரி வேறு ஏதாவது மிக்சிங் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே விலை ஏற்ற இறக்கங்கள், காலகட்டத்தில் என்ன தான் விலை ஏறினாலும் இறங்கினாலும் நாம் அளவு அதில் கலக்கக்கூடிய, அதில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே ஒரே அளவுல காலங்காலமாக பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதனால இந்த டேஸ்ட் என்னை வரைக்கும் குறையாமல் இருக்கின்றது அவங்களோட சீக்ரெட்ஸ் நம்ம சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு வாழைக்காய் மண்டிகை